ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்டர் ஃபங்க்ஷனை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, எப்படி நம்ம ஒரு ஒரு காலம் நேமை மாற்றுறது, ஒரு டேபிள் நேமை மாற்றுறது, எப்படி நம்ம காலம் ஆட் பண்ணுறது, ஒரு காலம் ஆட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு டேட்டாபேஸ் நேமை எப்படி மாற்றுறது, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஓல்டு அண்டர் ஸ்கோர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணுறேன். என்னென்னா இப்போ ஓல்டு அண்டர் ஸ்கோர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு டேபிள் நேம் இருக்குது. ஓகே, அந்த டேபிளில் உள்ள டேட்டா தான் கீழே இருக்குது பாருங்கள். ஐடி நேம் கிரியேட்டட் ஆன் இந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டேபிள் வச்சுருக்கேன் ஓல்டு அண்டர் ஸ்கோர் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நம்ம செலக்ட் பண்ணால் நமக்கு டேட்டாவும் நமக்கு வந்துடுச்சா. இப்போது நான் இந்த ஓல்டு டாட் ஸ்டூடெண்ட்றதான் நான் என்னென்னு மாற்ற போகிறேன் பாருங்க. இப்போ நான் ஓல்டு டாட் ஸ்டூடெண்ட்னு இருக்குது. இப்போ நான் இது என்ன பண்ண போகிறேன்னா, ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டு ரீநேம் டு ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் ஓல்டு அப்படின்னு மாற்ற போகிறேன். எப்படி ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் ஓல்டுன்னு மாற்ற போகிறேன் பாருங்கள். இப்போ நான் இதை செலக்ட் பண்ண எனக்கு டேட்டா வருது. இப்போது ஆல்டர் டேபிள் நேம் கொடுத்தாச்சு. எந்த டேபிள் மாற்ற போகிறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் ஓல்டுன்னு மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்டர் அடிக்கிறேன். இப்போ பாருங்கள் எனக்கு ரன் ஆகிடுச்சு. இப்போ நான் போயிட்டு என்ன பண்ணுறேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஓல்டு டாட் ஸ்டூடெண்ட் ஓல்டு அண்டர் ஸ்கோர் ஸ்டூடெண்ட் போட என்ன ஆகுது, இந்த டேபிளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரும். எதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த டேபிளை மாற்றிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் ஓல்டுன்னு போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துச்சு பாருங்கள். அங்கே இருக்கிற டேட்டா அப்படியே எனக்கு இங்கே வந்துச்சு. என்னன்னா நம்ம டேபிள் என்ன பண்ணிட்டோம், ஓல்டு அண்டர் ஸ்கோர் ஸ்டூடெண்ட்னு இருந்ததை ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டோம். ஸோ நமக்கு என்ன ஆகும், டேபிள் நேம் மாறிடுச்சு. இப்படி தான் நம்ம ஒரு டேபிள் நேமை நம்ம மாற்றணும். இனிமேல் வந்து நம்மளோட டேட்டாலாம் எதில் இருக்குது, ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் ஓல்டில் இருக்குது. இப்போ அதுக்கு சின்டாக்ஸ் என்னது, இதான் அதோட சின்டாக்ஸ். இப்போ பாருங்கள், ஆல்டர் டேபிள் நேம் ரீநேம் டு ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் ஓல்டுன்னு போட்டேன். இப்போ இன்னும் ஒரு சின்டாக்ஸ் ஒன்று நான் வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, ஆல்டர் டேபிள் இஃப் எக்ஸிஸ்ட், அதாவது இந்த ஸ்டூடெண்ட் ஓல்டு அண்டர் ஸ்கோர் ஸ்டூடெண்ட்ற டேபிள் இருந்துச்சுன்னா அதை மாற்று ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் ஓல்டுன்னு, இல்லைனா விட்டுரு அப்படின்னு வரும். இப்போ பாருங்கள், இதை ரன் பண்ணால் எனக்கு வந்து எரர் வராது. இது வந்து ரன் ஆகிடுது. எதனாலன்னா நமக்கு இந்த டேபிள் இல்லை. ஸோ ஆனால் நமக்கு என்ன ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இஃப் எக்ஸிஸ்ட் இருந்தால் பண்ணு இல்லைனா பண்ணாத அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணிட்டதுனால நமக்கு எரர் வராமல் நமக்கு இந்த கொரி என்ன ஆகிடும், ரன் ஆகிடும். ஸோ நம்ம அதனால தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், இஃப் எக்ஸிஸ்ட்ன்ற கண்டிஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ அடுத்து வந்து இப்போ நம்மளோட டேட்டாலாம் எதில் இருக்குது, ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் ஓல்டில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நம்மகிட்ட இருக்கிற காலமே ஐடி நேம் கிரியேட்டட் அந்த 3 காலம் தான் இருக்குது. பார்த்தீங்களா, ஐடி நேம் கிரியேட்டட் அந்த 3 காலம் தான் இருக்குது. நான் இப்போ குரூப் ஐடின்னு ஒரு காலமை ஆட் பண்ண போகிறேன். நான் டேபிளை கிரியேட் பண்ணிட்டேனே, இப்போ நான் எப்படி ஆட் பண்ணுறது இந்த காலமை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும், இப்படி தான் பண்ணணும். வரையுங்க, பாருங்க, ஆல்டர் டேபிள், அதாவது இந்த டேபிளோட ஸ்ட்ரக்சரில் ஆட் காலம் குரூப் ஐடி இன்டீஜர், அதாவது குரூப் ஐடி இன்டீஜராக எனக்கு ஒரு காலமை ஆட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இன்செட் ஆட் பண்ணிட்டேன். நான் பண்ணிட்டேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், குரூப் ஐடி அப்படின்ற ஒரு காலம் வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போது நான் இன்னும் ஒரு காலம் என்ன பண்ண போகிறேன், இதே ஸ்கிரிப்டை காப்பி பண்ணிவிட்டு குரூப் ஐடின்னு போட்டேன்னா இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், பேட்ச் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று போட போகிறேன். ஓகே, பேட்ச் ஐடின்னு போட்டு எனக்கு வந்து இந்த வேல்யூ ஆனால் நாட் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது எனக்கு இந்த இது நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட்டாக நான் ஆட் பண்ணுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு அதில் அந்த வேல்யூவில் கண்டிப்பாக டேட் வேணும், டேட்டா இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் நம்மளால் ஆட் பண்ணும்போது நமக்கு இஷ்யூ வரும். எதனாலன்னு கேட்டால், ஃபஸ்ட் டைம் இப்போ க்ரியேட் பண்ண போகிறதுனால இவனுக்கு என்ன டேட்டா இதில் நான் கொண்டு போடுறது அப்படின்னு அவனுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணணும், டிஃபால்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டிஃபால்ட் 1ன்னு கொடுத்து க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போது பேட்ச் ஐடின்னு க்ரியேட் ஆகிடுச்சு. நமக்கு நாட் நல் கன்ஸ்ட்ரெயின் கொடுத்தனால 1 வந்துச்சு. இப்போ என்ன ஆகும், நீங்கள் இப்போ இந்த காலம்க்கு நீங்கள் டேட்டா இன்சர்ட் பண்ணலனாலும் அதுவே 1ன்னு க்ரியேட் ஆகிடும். இல்லை எனக்கு வந்து இப்போ நான் தேவையில்லை, இந்த டிஃபால்ட் வேணாம், எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னா நம்ம இந்த இதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ராப் பண்ணிவிட்டு நம்மளாம் இந்த பேட்ச் ஐடிக்கு டேட்டா இன்சர்ட் பண்ணணும். ஓகே, இப்படி தான் நம்ம காலமை ஆட் பண்ணணும். இது காலம் ஆட் பண்ணி இந்த காலம்ல நாட் நலோட சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி ஆட் பண்ணுறது, சரிங்களா. இப்படி தான் நம்ம ஒரு ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டாக உள்ள ஒரு டேபிளில் நம்ம ஃபஸ்ட்டு டேபிளை எப்படி டேபிள் நேம் எப்படி ரீநேம் பண்ணுறது பார்த்தோம். அதுக்கடுத்து காலம் ஆட் பண்ணுறதை பார்த்தோம். ஓகே, இப்போ இந்த காலம் நான் ட்ராப் பண்ணுறது சொல்கிறேன் பாருங்கள். ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் ஓல்டு. ஓகே, இப்போது இதில் அப்படியே ஜஸ்ட் நம்ம ட்ராப் காலம் நேம் கொடுத்தா போதும். ஓகே, இந்த பேட்ச் ஐடி எனக்கு தேவையில்லைன்னு சொன்னால் நான் எடுத்து இப்படி அடிச்சா அவ்வளோதான் முடிச்சு. இப்போ போய் பாருங்கள்,
இந்த டேபிளில் பாருங்கள் குரூப் ஐடி தான் இருக்குது, நமக்கு என்ன இல்லை, நமக்கு பேட்ச் ஐடி இல்லை. ஓகே சரி, இப்போ நீங்கள் ஒரு காலம் ஆட் பண்ணீங்க, இப்போ நான் மல்டிபிள் காலம்ஸ் எப்படி ஆட் பண்ணாலும் சேம் ஆட் காலம்னு கொடுத்தீங்கன்னா இங்கே ஆட்னு கொடுத்துட்டு நம்ம இதை கொடுத்தாலே போதும். இப்போ பாருங்கள் ஆட்னு கொடுக்கலாம், ஆட் காலம்னு கொடுக்கலாம். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டிஓபி ஏஜ்னு 2 வந்துச்சு பாருங்கள். இப்படி தான் நம்ம காலமை ஆட் பண்ணுறது. சரிங்களா, இது வந்து மல்டிபிள் காலம்ஸ் ஆட் பண்ணுறது. இப்போது ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் ஓல்டுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ காலமை ஃபஸ்ட்டு டேபிளேமே ரீநேம் பண்ணோம், அப்புறம் காலமை ஆட் பண்ணோம், அப்புறம் காலமை ட்ராப் பண்ணோம். இப்போது காலம் நேமை நான் ரீநேம் பண்ணணும்னா என்ன பண்ணுறது? இப்போ பாருங்கள், நான் ஸ்டூடெண்ட் ஓல்டை நான் ரன் பண்ணிட்டேன், நமக்கு ஐடின்னு ஒரு காலம் இருக்குது, ஸ்டூடெண்ட் ஐடி. சரி வேணாம், எனக்கு ஐடினா எனக்கு புரியலை, நான் ஸ்டூடெண்ட் ஐடியாக மாற்றணும். இப்போ நான் எப்படி போய் மாற்றுறது அப்படின்னா அவ்வளோதான். ஆல்டர் டேபிள் நேம் கொடுத்துட்டு ரீநேம் காலம் ஐடி டு ஸ்டூடெண்ட் ஐடி, அதாவது ஐடியை வந்து ஸ்டூடெண்ட் ஐடியாக மாற்று அப்படின்னு சொல்லிட்டு ரன் ஆயிடுச்சு. இப்போ நான் போய்ட்டு இந்த டேபிளை ரன் பண்ணுறேன் பாருங்கள் ஐடின்ற காலம் ஸ்டூடெண்ட் ஐடின்னு மாறிடுச்சா, அவ்வளோதான். இப்படி தான் மாற்றணும். சரி ஓகே, நான் இப்போ ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போகிறேன். டேட்டாபேஸ் நேம் எப்படி மாற்ற நான் சொல்ல பாருங்க. என்கிட்ட இங்கே டேட்டாபேஸில் போஸ்ட்கிரஸ் சோர்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் 3 டேட்டாபேஸ் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் இங்கே நமக்கு வந்துடும் அந்த டேட்டாபேஸ் வந்துச்சா, நியூ அண்டர் ஸ்கோர் டேட்டாபேஸ்னு. ஓகே நான் கிரியேட் பண்ணிட்டேன்டா, எனக்கு நியூ வேணாம், நான் இப்போ இந்த டேட்டாபேஸை ஓல்டுன்னு மாற்றணும் அப்படின்னா அவ்வளோதான். ஆல்டர் டேட்டாபேஸ், இப்போ நம்ம டேபிள் கொடுத்துருந்தோம், இப்போ ஆல்டர் டேட்டாபேஸ் நேம் ரீநேம் டு ஓல்டு டேட்டாபேஸ்ன்னு நான் கொடுத்துட்டேன்னா இப்போ என்டர் அடிச்சிடுறேன். இப்போ பாருங்கள், நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணால் நியூன்றது மாதிரி ஓல்டு டேட்டாபேஸ் மாதிரி வச்சு பாருங்கள். இப்படி தான் நம்ம பண்ணணும். இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா, ஒரு டேபிள் நேம் எப்படி ரீநேம் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி ஒரு டேபிளில் ஒரு காலம் ஆட் பண்ணுறது, எப்படி மல்டிபிள் காலம்ஸ் ஆட் பண்ணுறது, எப்படி மல்டிபிள் காலம்ஸை ட்ராப் பண்ணுறது, அப்புறம் எப்படி ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறது, டேட்டாபேஸில் எப்படி நேமை ரீநேம் பண்ணுறது. டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணதை நான் தனியாக காமிக்கிறேன்னா, டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறதே ஒரு வித் க்ரெடென்ஷியல் அது நிறைய இது வச்சு கிரியேட் பண்ணால் அதை நான் காமிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு டெஸ்ட்டுக்காக பண்ணது. ஓகே, இது வந்து டேட்டாபேஸ் நேமை எப்படி நம்ம ரீநேம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இதுலேயே மல்டிபிள் ஐட்டம்ஸ் இருக்குது. எப்படி ஒரு டேபிளில் வந்து நம்ம ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் எப்படி ஆட் பண்ணுறது, கன்ஸ்ட்ரெயின்ட் எப்படி ட்ராப் பண்ணுறது, இண்டெக்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, இண்டெக்ஸ் எப்படி ட்ராப் பண்ணுறது, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது. இன்னும் இருக்குது, அதாவது ஒரு டேபிளில் உள்ள ஒரு இன்டீஜர்ன்ற ஒரு காலம் டேட்டா டைப் வந்து நான் எப்படி வேர்கேராக மாற்றுறது, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது. அதை நம்ம தனி செஷனில் பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு இதை ஃபுல்லாக கேட்சப் பண்ணுங்கள். இதை கேட்சப் பண்ணி முடிச்சிட்டிங்கனாலே ஓரளவு உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த இதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, இந்த கொரியை நான் என்ன பண்ணுறேன், இந்த கொரியை வந்து உங்களுக்கு நான் சேர்த்து அப்லோட் பண்ணிடுறேன், நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச், பை.